கார்த்திகை தீபம் சீரியலில் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்கும்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் பொறுத்த வரைக்கும் கார்த்திக் கம்பெனியில் இருக்கிற தவறு எல்லாமே சரி பண்ணுறாருங்க. நம்ம கார்த்திக் கம்பெனியில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் சரி பண்ணுறாரு. தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்குறாரு. அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தீபா அவங்க அத்தைக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்க அத்தைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த ரியா, ஐஸ்வர்யா இவங்களால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பூஜை ரூமில் நம்ம நாச்சியார் பூஜை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விளக்கேற்றி சாமி கும்பிட சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒட்டிக்கிட்ட நீ தப்பாக தாலி கட்டிக்கிட்டு வந்த நீ இந்த வீட்டு மூத்த மருமகளாக இங்கே விளக்கேற்றிடுவியா, உன்னை விட்டுருவேனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ரியா நாச்சியாரை படித்து தள்ளி விட்டுறாங்க. அதை பார்த்து நம்ம தீபா கொந்தளிச்சிடுறாங்க. தீபாவை அரைஞ்சிடுறாங்க. அப்போது நம்ம தீபா இந்த வீட்டு மூத்த மருமக அப்படின்னா அது மீனாட்சி அக்கா மட்டும்தான். மீனாட்சி அக்காவில் மறுபடியும் ஆனந்த் மாமா கையால் தாலி கட்டி இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிமிஷமே ஆனந்த் மாமா கையால் உன்னை இந்த கழுத்தை பிடிச்சி உன்னை இந்த வீட்டை விட்டு தள்ள வைக்கிறேன் பாரடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன நீ சவால் விடுறியா என்கிட்ட, இன்னும் 1 மந்த்து தான் இருக்குது, அந்த 1 மந்த் முடிகிறதுக்குள்ளேயே உன் புருஷனை இந்த வீட்டை விட்டு உன்னை இழுத்துட்டு ஓட வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க. இதுக்கிடையில் நம்ம தீபா எல்லாமே வீட்டில் இருக்காங்க. ஸோ அப்போ தீபா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு தீபா மயங்கி விழுந்துடுறாங்க. ஸோ மயங்கி விழுந்த தீபாவை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ தீபா எல்லாரும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம தீபாவை ஒரு கையை பிடிச்சி பார்க்குறாங்க. டாக்டரை வர வச்சு அவங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம தீபா பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சியாக இருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை கேட்ட ஐஸ்வர்யா நம்ம இப்படி ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் தீபா மாசமாக இருக்கான்னு சொல்லிட்டாங்களே, கண்டிப்பாக அவள் கரு இந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்கக்கூடாது. நான் தான் முதல்ல பிள்ளை பெற்றுக்கணும் இவளுக்கு முன்னாடி, அதை நான் சீக்கிரமே நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் வாரிசு இந்த வீட்டில் வளரவே கூடாது அப்படின்னு சொல்லி தீபாவோட கருவை கலைக்கிறதுக்காக ஐஸ்வர்யா ஒரு பக்கம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு வராரு கார்த்திக். கார்த்திக் வந்த உடனே கார்த்திக் இப்படி ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இப்படி தீபாவுடைய சீனை இப்படி கொண்டு போனால் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.